அன்புக்குரியவர்களே, ரோமர் புஸ்தகத்திலிருந்து இதுவரைக்கும் ஆண்டவரை எப்படி ஆராதிப்பது என்கின்ற அந்த அடிப்படையிலே பவுல் ரோமர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து காரியங்கள் எழுதியிருக்கிறார். ஏன் அந்த காரியங்கள் எழுதுகிறாரா? பவுலப்போஸ்தலன் ரோமர் 11ஆம் அதிகாரம் வரையிலும் கடவுள் மனிதனை ரட்சிப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக அவர் எவ்வளவு ஞானமாக செயல்பட்டிருக்கிறார் என்று என்கின்ற காரியத்தை விளக்கமாக கூறிவிட்டு, அது எல்லார் மேலும் கிருபையா இருக்கத்தக்கதாக எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளாக அடக்கி போட்டார் என்கின்ற அந்த காரியத்தை எழுதிவிட்டு, அது தேவனுடைய எவ்வளவு பெரிய ஞானம் என்கின்ற அந்த காரியங்களை எல்லாம் பவுல் வியந்து பேசிவிட்டு, இப்படியாக உலக மக்களை ஆண்டவர் ரட்சிப்பதற்கு திட்டம் கொண்டார், நம்மை அந்த அடிப்படையில் ரட்சி காப்பாற்றி இருக்கிறார் என்ற உண்மையை வெளிப்படுத்தி விட்டு, இப்படி இருக்கிறபடியால் நம்மை காப்பாற்றுவதற்காக தேவன் அவ்வளவு ஞானம் உள்ளவராக செயல்பட்டபடியால், காரியங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறபடியால் அவருக்கு ஆராதனை செய்யுங்கள், புத்தியுள்ள ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லி, அப்படி இருக்குன்னா கடவுள் இந்த மாதிரி அற்புத விதமாக ஒரு மனிதனை காப்பாற்றுவதிலே திட்டம் கொண்டிருக்கிறார், ஞானமாக செயல்பட்டிருக்கிறார். ஆகையால் உங்கள் சரீரங்களை பலியாக அவருக்கு ஒப்புக் கொடுங்கள். அதாவது உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் ஆராதனை. உங்களை நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான பலியாக உங்கள் வாழ்க்கை, தேவன் எதை விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு ஏதுவாக அர்ப்பணிப்பதுதான் ஆராதனை என்று சொல்லி பவுல் கூறுகிறார். அந்த ஆராதனையை நாம் செய்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மனதை புதிதாக்கி கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தம், பரிபூர்ணமான சித்தம் இது என்ன, தேவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்று தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்துவதற்கு நம்முடைய மனதை புதிதாக்க வேண்டும். அப்போ மனதை புதிதாக்குவதற்கு இந்த பவுல் சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். நீங்கள் சபை மக்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சபையில பல்வேறு விதமான மக்கள் வருவார்கள். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு வரங்களை கொடுத்திருக்கலாம். ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான திறமைகள் உள்ளவர்கள் இருக்கலாம். ஆனால் இதிலே யாரும் யாரை காட்டிலும் உயர்ந்தவர்கள் என்று இன்னொருவர் தாழ்ந்தவர் என்றோ எண்ணிவிடக்கூடாது. இந்த வரம் பெற்றவர்கள் உயர்ந்தவர்கள், இந்த வரம் பெற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று எண்ணிவிடக்கூடாது. ஒருவனும் தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக இருக்கிறோம் என்று எண்ண வேண்டும். கையை என்ன செய்யக்கூடாது? கண்ணை காட்டிலும் பெரியவன் என்று சொல்லிவிடக்கூடாது. காதை காட்டிலும் கால் பெரியவன் என்று சொல்லிவிடக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு விதமான பணிகளாக இருக்கலாம். ஆனால் அதே போல மனிதர்களுடைய வெவ்வேறு விதமான திறமைகள் இருக்கலாம். ஒருவருக்கு இருக்கிற திறமை இன்னொருக்கு இருக்கலாம். அதுக்காக இவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்களும் அல்ல, இவர்களை காட்டிலும் தாழ்ந்தவர்கள் அல்ல, எல்லாரும் அன்போடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் சபைக்குள்ளாக கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற காரியத்தை முதலாவது சொல்லுகிறார். அடுத்ததாக கிறிஸ்தவர்கள் அரசாங்கத்தோடு உள்ள அந்த தொடர்பிலே எப்படி அணுக வேண்டும் என்கின்ற காரியத்தை 13ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள், அரசாங்கம், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் காரியத்தை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு தண்டனை வழங்கிய பிலாத்துவை குறித்தே பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டதனால் தான் நீ இப்படி இருக்கிறாய் என்கின்ற அடிப்படையில சொல்லுகிறார். அப்போ நாட்டை ஆளுகிற அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், இவர்கள் எல்லாரும் தேவ ஊழியர்கள் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் நியமிக்கிறார். மனிதர்களை ஆளுவதற்காக ஆண்டவர் நியமிக்கிறார். அப்போ அந்த அதிகாரங்களுக்கு, சட்டங்களுக்கு நீங்கள் உட்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்லுவார். அரசாங்கத்தை அல்லது அதிகாரிகளை ஆண்டவர் நியமிப்பதற்கு 2 காரணத்தையும் பவுல் எங்கே சொல்லுகிறார். ஒன்று, தீமையை சமூகத்திலிருந்து வேற இருக்க வேண்டும். தீமையை எப்படி அந்த தீமை செய்கிறவர்களுக்கு தண்டனை கொடுத்து அந்த தீமை சமூகத்திலே மறுபடியும் தொடராதபடிக்கு அவர்கள் நாட்டை ஆளுகிறார்கள். இன்னொன்று, மக்களுக்கு நன்மை செய்யும்படியாக, உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் ஊழியக்காரன். அப்போ நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக அவர்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். ஆளுகிறவர்கள், அதிகாரிகள் ஆண்டவர் நியமித்தது எதற்கு? இந்த 2 காரியங்களுக்கு. ஒன்று, மக்களுக்கு நன்மை செய்யும்படியாகவும், சமுதாயத்தில் ஒருவேளை வேறொருத்தர் தீமை செய்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அல்லது காரியங்களை செய்து சமூகத்திலிருந்து அந்த தீமையை அகற்றும்படியாக, தொடர்ந்து அந்த சமூகத்தில் தீமை பரவாமல் இருக்கும்படியாக ஆண்டவர் இவர்களை ஊழியக்காரர்களாக தான் நியமித்திருக்கிறார். அவர்கள் தவறுகள் செய்திருந்தால், அப்போ அவர்கள் அந்த ஆண்டவர் நியமித்த அந்த பொறுப்பிலிருந்து அதை உணராமல் தவறாக தங்கள் இஷ்டத்துக்கு செயல்பட்டால் அது தவறு. அப்போ ஆண்டவர் நியமித்து இந்த 2 காரணத்திற்காக தான். இன்றைக்கு அதே போல அங்க இல்லை. ஆனால் அதற்காக மக்களுக்கு ஆண்டவர் அந்த போட்ட அந்த சட்டங்களை அல்லது அதிகாரிகள் போடுகிற சட்டங்களை மீறி வாழ்ந்துவிடக் கூடாது.
அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்கிறதாக இங்கே ரோமர் 13ஆம் அதிகாரத்திலே பேசுகிறார். அரசாங்கத்தோடு உள்ள தொடர்பு அதைத்தான் சென்ற வாரத்திலே பார்த்தோம். அப்போ அவர்கள் போடுகிற எல்லா சட்டத்துக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டுமா, அவர்கள் என்ன செய்தாலும் அப்படி அடிமையாக இருக்க வேண்டுமா, இது போன்ற காரியங்களை எல்லாம் அங்கு பார்த்தோம். அடுத்ததாக தொடர்ந்து அரசாங்கத்தோடு உறவு அணுகுமுறை கிறிஸ்தவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று கூறிட்டு அடுத்து சொல்லுகிறார், சக மனிதர்களோடு நீ எப்படி இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை அவர் சொல்ல வருகிறார். சுய ஒழுக்கம் எப்படி மனிதர்களுக்கு இருக்க வேண்டும் என்கின்ற காரியத்தையும் அதை தொடர்ந்து சொல்லுவார். அப்போ இந்த அரசாங்கத்தோடு உள்ள தொடர்பை சொல்லிவிட்டு பவுல் சொல்லுகிற காரியம், ஒருவர் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவருக்கும் கடன்படாதிருங்கள். அப்போ மற்றவர்களிடத்திலே கடன்படாதிருங்கள், அன்பு கூறுகிற கடனை தவிர வேறு எதிலும் கடன்படக்கூடாது என்று சொல்லி பவுல் கேட்கிறார். இந்த வசனத்தை அநேகர் எவ்விதமாக புரிந்து கொள்வதுண்டு, இங்க பவுல் யாரிடத்திலும் பணத்தை கடனாக பெற்றுக்கொள்ளக் கூடாது என்று சொல்ல வருகிறார் என்பதாக நினைக்க வாய்ப்பு உண்டு. அன்புக்குரியவர்களே, இது வெறும் பணம் சம்பந்தப்பட்டது அல்ல. இங்கே பவுல் பல்வேறு காரியங்கள் அதற்கு முன்பதாக எழுதுகிறார். 7ஆம் வசனத்திலே பாருங்கள், யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். அப்போ கடமைகளை செலுத்த வேண்டும். ஒவ்வொருவருக்கும் பல்வேறு விதமான சிலருக்கு கடமைகள் இருக்கும். ஒரு மகனுக்கு பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும் என்கின்றது ஒரு கடமை. ஆசிரியருக்கு பிள்ளைகளுக்கு சரியாக பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது கடமை. ஒரு பணியாளருக்கு தன்னுடைய முதலாளிக்கு உண்மையாக இருந்து சரியாக வேலை செய்து கொடுக்க வேண்டும், அவருக்கு லாபம் சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்பது கடமை. இப்படி பல்வேறு விதமான கடமை. குடிமக்களுக்கு நல்ல சரியான குடிமகனாக இருக்க வேண்டும் என்பது கடமை. அப்போ சட்டத்தை சரியாக கையாள வேண்டும், மீறக்கூடாது என்பதெல்லாம் கடமைகள். அப்போ யாருக்கெல்லாம் என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை செய்யுங்கள், செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டுமோ, எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டுமோ அவனுக்கு வரியை செலுத்துங்கள். சில அரசாங்கத்துக்கு வரி கொடுக்க வேண்டி இருக்கும், பேங்குக்கு நீங்க வாங்கியிருந்தால் அதற்கு இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும். இது எதுவா இருந்தாலும் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்கள். அரசாங்கத்துக்கு வரி கட்ட வேண்டுமா, கட்டுங்கள், அதுல ஏமாற்றாதீர்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ, சிலருக்கு பயப்பட வேண்டியிருக்கும், அதாவது மரியாதை கலந்த பயம். அப்போ ஒரு பள்ளி மாணவன் ஆசிரியருக்கு பயப்பட வேண்டும். அதே போல குடிமக்கள் அவங்களை ஆளுகிற அதிகாரிகளுக்கு அந்த பொறுப்புக்கு ஏற்ப அந்த ரெஸ்பெக்ட், பயம் என்று சொல்லும் போது இது அந்த மாதிரியில ஒரு பயம் கலந்த அந்த மரியாதை, அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். அப்போ சில கனத்துக்குரியவர்களை கனம் பண்ண வேண்டும். பெற்றோர்களை கனம் பண்ணுங்கள், முதியோருக்கு முன்பாக எழுந்து நில்லுங்கள் என்றெல்லாம் வசனம் இருக்கிறது. அப்போ அந்த கனத்தை கொடுக்க வேண்டியவர்களுக்கு கனத்தை கொடுங்கள், அவர்களை இன்சல்ட் பண்ணக்கூடாது. இந்த காரியங்களை சொல்லிவிட்டு தான் ஒரு பதில் சொல்லுகிறான், வேறு இந்த ஒருவர் அன்பு கூறுகிற கடனை தவிர வேறு ஒன்றிலும் கடன்படாது. இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. வெறும் நாம் பணத்தை மட்டும் யாரிடத்திலும் கடன் வாங்கக்கூடாது என்கின்ற கொள்கையை இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளக்கூடாது. இதுல எதிலும் கடன்படக்கூடாது. யாருக்கும் நீங்கள் செலுத்த வேண்டிய கடமைகளை நீங்கள் செலுத்தவில்லை என்றால் அந்த கடமையில நீங்கள் கடனாளிகளாக இருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு சிலருக்கு பல கடமைகளை வைத்திருப்பார். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும், இந்த சமூகத்துக்கு என்று செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும். அப்ப அந்த கடமைகளை செய்யாமல் இருக்கும் போது அது அவன் ஒரு அந்த கடமை செய்ய வேண்டிய கடனாளியாக மாறி விடுகிறான். வரி செலுத்தாத போது, வரி செலுத்த வேண்டிய அந்த பொறுப்பு உள்ள மனிதன் வரி செலுத்தாத போது அவன் அங்கு வரி செலுத்தாமல் கடனாளியாகி விடுகிறான், அரசாங்கத்துக்கு கடனாளியாகிறான். பயப்பட வேண்டிய, மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்திலே அவர்களை மரியாதை கொடுக்காவது அந்த விஷயத்திலே அவன் கடனாளியாகிறான். கனம் பண்ண வேண்டியவர்கள் கனம் பண்ண போது கனம் பண்ணாத போது அவன் அந்த விஷயத்திலே அவன் கடனாளியாகிறான். ஆகவே யாவருக்கும் கடனாளியாக இராதீர்கள். அன்பு கூறுகிற கடனே இல்லாமல், அன்பு கூறுகிறதுல மட்டும் கடனோடு இருங்கள் என்று சொல்வதற்கு காரணத்தை பின்பற்றி சொல்கிறேன். வேறு எந்த காரியத்திலும் மற்றவனுக்கு கடன்படாதிருங்கள். ஒருவரிடத்திலே பணம் வாங்கி இருந்தால் அதை கொடுத்து விடுங்கள், அல்ல திரும்ப செலுத்தாமல் என்னது ஏமாற்றக்கூடாது. இதுதான் அதனுடைய நோக்கம். மற்ற இடத்துல உங்கள் தேவைக்கு, நியாயமான தேவைக்கு, ஒரு உண்மையிலே தேவை இருக்கிறது, ஒரு பக்கத்து வீட்டிலே ஒரு உதவியை கேட்கக்கூடாது என்கின்ற அர்த்தத்தில் அந்த வசனம் சொல்றது அல்ல. மாறாக இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இதுல எதுலையும் நீங்கள் கடன்படாதிருங்கள். உங்களுக்கு கடமைகள் இருக்கிறது,
உங்களுக்கு வரி செலுத்த வேண்டிய செயல்கள் இருக்கிறது, பிறரை கனம் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கிறது, மரியாதை கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. அப்போ இதுல எதிலையும் நீங்கள் குறைவுபட்டு விடாதீர்கள், இதுல எதிலையும் நீங்கள் கடனாளியாகி விடாதீர்கள். இதிலேயே நீங்கள் ஒரு காரியத்தை செய்யவில்லை என்றாலும் அந்த விஷயத்துல நீங்கள் கடனாளி. அப்போ நீங்கள் ஒருவேளை அந்த கடனாளியாக இருந்தால், ஒருவருக்கு நீங்கள் கனம் பண்ண வேண்டியவர்களை, பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று அவர்களை கனம் பண்ணவில்லை என்றால் இந்த விஷயத்திலே நீங்கள் கடனாளிகள். அந்த கடனை சரி செய்யுங்கள். அரசாங்கத்துக்கு வரியை பண்டிங் வைத்திருந்தார், அதை செய்து அதை கட்டி அதை சரி செய்து கொள்ளுங்கள், கடனை தீர்த்துக் கொள்ளுங்கள். வேறு எந்த விஷயத்திலும் நீங்கள் கடனாளியாக மாறி விடாதீர்கள் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்வதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்லிதான், அன்பு கூறுகிற கடனை தவிர வேறு எதிலும் கடன் படாதீர்கள். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் கடன் படாமல் இருக்க முடியும். நம்ம தாம் சரியாக கடமைகளை செய்தால் அந்த விஷயத்திலே நாம் கடன் படாமல் இருக்க முடியும். வரியை சரியாக செலுத்தினால் அந்த விஷயத்திலே நாம் கடன் படாமல் இருக்க முடியும். அன்பு கூறுகிற கடன், அப்ப அந்த கடன் ஏன் இருக்கிறது? அந்த கடனை ஒரு காலம் அடைத்து தீர்க்க முடியாது என்கிறது பவுலுக்கு தெரியும். ஆகவே தான் அன்பு கூறுகிறது கடனை தவிர, அன்பு கூறுகிறதுல நீங்கள் எப்பொழுது எவ்வளவுதான் நீங்கள் செலுத்தி தீர்த்தாலும், எவ்வளவுதான் அன்பு கூர்ந்து கொண்டே இருந்தாலும் நீங்கள் கடைசி வரைக்கும் கடனாளிகள் தான். ஆகவே அன்பு கூறுகிறதுல மட்டும்தான் நீங்கள் கடனாளியாக இருக்க வேண்டும். அந்த கடனை உங்களால் அடைத்து தீர்க்க முடியாது, வேற வழி ஆப்ஷன் இல்லை அடைத்து தீர்ப்பதற்கு. மற்றெந்த விஷயத்திலும் நீங்கள் கடன் படாதிருங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அன்பு கூறுகிற கடனை ஏன் அடைத்து தீர்க்க முடியாது என்று சொன்னால், நாம் அவரோட அன்பை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அன்பை பெற்றுக்கொண்ட அந்த இடம் அது மிக பெரியது. அந்த அன்பு நாம் பெற்றுக்கொண்ட அன்பு மிக பெரியது. அந்த அன்பை திருப்பி செலுத்தவே, அந்த அளவிற்கான அன்பை நம்மால் திருப்பி செலுத்த முடியாது. அது என்கிறதுனால தான் பவுல் அப்படி சொல்லுகிறார். அது எந்த இடத்துல அந்த அன்பை எப்படி பெற்றுக்கொண்டோம்? யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்விதமாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ கடவுளிடத்திலிருந்து அந்த அன்பை பெற்றிருக்கிறோம். தேவன் நாம் கெட்டு போகாமல் இருக்க, நாம் நித்திய ஜீவனை அழிவில்லாத வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்காக அன்பு கூர்ந்திருக்கிறார். அது எப்படி? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தொருளி, எப்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தன்னிடத்திலிருந்து பூமிக்கு மனுஷனாக அடிமையின் ரூபம் எடுத்து அனுப்பி, மனுஷ சாயலானார் என்று சொல்லுகிறோம், அந்த அளவிற்கு அனுப்பி பாடுகளுக்கு உட்படுத்தி மரணத்தை பெற்று, அந்த அடிப்படையிலே அவர் குமாரனை தந்தொருளி இந்த உலகத்திலே அன்பு கொண்டிருக்கிறார். அந்த அன்பை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அன்பை பெற்ற நாம் இப்ப அந்த அன்புக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். இதுதான் யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் நிருபம் 1ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். அப்போ அவர் நம்மிடத்திலே ஜீவனை கொடுத்திருக்கிறார், அதனால் அன்பு என்பது அறிந்திருக்கிறோம். அப்போ அவருடைய அன்பு என்பது என்ன? உயிரை கொடுத்த அன்பு, நமக்காக உயிரை கொடுத்த அன்பு. அப்போ நாம் அவருடைய அன்பு கடவுளாக இருந்து மனிதர்களுக்காக அடிமையின் ரூபம் எடுத்து வந்து மனுஷாகி உயிரை கொடுத்தார். அப்போ இதுதான் கடவுளுடைய அன்பு. இந்த அன்பு நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். அப்போ நாமும் என்னது? கடவுள் உயிரை கொடுத்தார், நாமும் உயிரை கொடுக்கிற அளவிற்கு அன்பு காட்ட கடனாளிகளாக இருக்கிறோம். இதே காரியத்தை யோவான் திரும்ப சொல்லுவார். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலும் 11ஆம் வசனம், தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். நாம் மனிதர்களிடத்துல அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தேவன் எப்படி அன்பு கூர்ந்தாராம்? நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அப்போ அவர்
குமாரனை அனுப்பி அன்பு என்னதென்று காண்பித்திருக்கிறார். நாம் அவரிடத்திலே முந்தி அன்பு கூர்ந்ததனால், நாம் முதலாவது கடவுளிடத்தில் அன்பு காட்டுனதுனால் அதன் விளைவாக கடவுள் பதிலுக்கு அன்பு காட்டவில்லை. முதலாவது நாம் கடவுளுக்கு எதிரிகளாக இருந்தோம், கடவுளுக்கு எதிராக கோபாக்கனர்களாக, கடவுளுக்கு எதிர்த்து நிற்கிறவளாக இருந்தோம். அந்த வேளையிலே கடவுள் முதலாவது அன்பை காட்டுகிறார். கடவுள் நம்மை தேடி வருகிறார், அன்பு காட்டுகிறார், தனக்கு தன்னுடைய உயிரை கொடுத்து அன்பு காட்டுகிறார். அப்போ அப்படி அன்பை இதனால் அன்பு உண்டா இருக்கிறது. அப்போ தேவன் இவ்விதமாக அன்பு கூர்ந்திருக்க நாமும் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். எந்த அடிப்படையிலே அவர் எப்படி அன்பு காட்டினார் அதே விதமாக அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். அப்போ இந்த அன்பு கூறுகிற கடன் என்பது நம்மால் செலுத்தி தீர்க்கவே முடியாது. அத கடவுள் காட்டின அளவிற்கு, அந்த அளவிற்கு அன்பு பதிலுக்கு திருப்பி செய்தால்தான் நம்மால் அந்த கடனை தீர்க்க முடியும். அது முடியுமா என்று கேட்டால், கடவுள் காட்டின அளவிற்கு அந்த அன்பை நம்மால் செய்ய முடியுமா? நாம் எவ்வளவுதான் அன்பு கூர்ந்தாலும் அந்த கடவுளுடைய அன்புக்கு நம்மால் இணையாக முடியுமா? நான் கடைசி வரைக்கும் கடவுளுக்கு நான் கடனாளியாகத்தான். இந்த உலகத்துக்கு அன்பு காட்டிக்கொண்டே இருக்கிறேன். எவ்வளவு காட்டினாலும் அந்த அது முடியாது, அந்த கடன் முடியாது. நான் அன்பு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். நான் அன்பு கூர்ந்து 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 எவ்வளவு அதுக்கு ஒரு எல்லையே இல்லை. இந்த எல்லை இல்லாத அளவுக்கு நான் போய்கொண்டே இருக்க வேண்டியது. எவ்வளவுதான் அந்த போனாலும் கடவுள் அந்த காட்டின அன்புக்கு நான் பதிலீடு செய்யவே முடியாது. அது கடைசி வரைக்கும் நான் கடனாளி தான். வேதம் சொல்லுகிறது, கடவுளுடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, அன்பின் அகலம் ஆழம் உயரம் என்னதென்று நீங்கள் அறிந்து அந்த புத்தி கெட்டாத அன்பை. அப்போ கடவுளுடைய அன்பு நம்முடைய புத்தி கெட்டாதது. அவ்வளவு ஆழம், அவ்வளவு உயரம், அவ்வளவு அகலம், அவ்வளவு நீளம். அப்போ கடவுளுடைய அன்பு என்பது பவுல் சொல்லும் போது எல்லையற்றது, அது புத்திக்கு எட்டாது. எப்படி இவ்வளவு அன்பு என்று சொல்லி நம்முடைய ஆராய்ச்சிக்கு எட்டாதது. அந்த அளவிற்கு ஒரு மனிதன் அன்புள்ளவராக மாற வேண்டும் என்கிறதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் நான் அன்பு கூர்ந்து 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 நான் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி விட்டேன், நான் இவ்வளவுதான் அன்பு கூற வேண்டும், நிறுத்திவிட்டேன் என்று சொல்லிவிட முடியுமா? முடியாது. அதிலே நான் மறுபடியும் கடனாளி. அன்பு கூறுவதிலே நான் ஒருவேளை நான் என்னுடைய அன்பு, என்னுடைய குடும்பத்தை நான் நன்றாக கவனிக்கிறேன், நன்றாக அவர்களை பாதுகாக்கிறேன், அவர்களை நன்றாக வளர்த்துக்கிறேன், நல்ல அன்பாக இருக்கிறேன். நான் அன்பு கூர்ந்து விட்டேன். என்னுடைய கடவுள் காட்டுற அன்பை நானும் என் குடும்பத்துக்கு காட்டி முடித்து விடுமா? இல்லை. உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. அப்ப பிறரிடத்திலே அதே போல அன்பு காட்ட வேண்டும். ஆனால் பிறரிடத்துல நாம் அதே போல அன்பை காட்டுக்கிறோமா? சரி, பிறரிடத்துல ஒரு அன்பு காட்டுகிறோம், அந்த அன்பு கடன் முடிந்து விட்டதா? இல்லை. ஆண்டவர் சொல்ற எதிரிகளிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும். அவர் நாம் எதிரிகளாக இருந்த போதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு காட்டும். இப்ப எதிரிகளிடத்திலும் எந்தவித பழிவாங்கும் உணர்வு இன்றி, மனக்கசப்பு இன்றி அன்பு காட்ட வேண்டும். அது செய்கிறோமா? அதை செய்தால் நான் அந்த என்னுடைய எல்லா கடனை ஆண்டவர் செய்த அந்த அன்பு கடனை முடித்து விட்டேன், அதோடு முடித்து விடலாமா? இல்லை. எந்த அளவிற்கு அன்பு காட்ட வேண்டும்? என்னுடைய உயிரை கொடுக்கிற அளவிற்கு அன்பு காட்ட வேண்டும். அப்போ அது போய்கொண்டே இருக்க அன்புக்கு எல்லை இல்லாத அளவிற்கு நாம அன்பு காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த இடத்துல நான் சொல்லிவிட முடியாது, நான் கடவுள் காட்டுற அன்பை திருப்பி செலுத்தி எல்லாம் முடித்து விட்டேன், இதோடு ஸ்டாப், என்னுடைய கடன் முடிந்தது என்று சொல்லிவிடவே முடியாது. இந்த கடைசி வரைக்கும் நான் கடனாளிதான் என்கிறதை இங்கே பவுல் தெளிவாக சொல்லுகிறார். அப்போ அந்த அன்பு கூறுகிற கடனை தவிர வேறு எதிலும் கடன் படக்கூடாது. வேறு எதிலும் நீங்கள் கடனாளியாக இருக்காதீர்கள். அன்பு கூறுகிற கடனை நீங்கள் ஒரு காலம் செலுத்தி தீர்க்க முடியாது. அதுல நீங்கள் கடனாளிகளாகத்தான் இருப்பீர்கள். அப்போ ஆகவே நீங்கள் அன்பு காட்டிக்கொண்டே இருங்கள். அந்த கடனை செலுத்த முடியாது, ஆனால் அந்த அளவிற்கு நீங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் காட்டின அந்த எல்லையற்ற அன்பை நீங்கள் காட்டிக்கொண்டே இருக்க. காரணம், பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்பவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறான். பவுல் சொல்லுகிறார், நாம் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால், நியாய பிரமாணத்தின் செயல்களை செய்து தேவனுக்கு முன்பாக நீதிமானாக முடியாது என்று சொல்லி இப்போ சொல்லுகிறார். அன்பு கூறுகிறவன், அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஏன் பிரமாணத்தை கொடுக்க வேண்டும்? மோசே வழியாக பல்வேறு விதமான பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுக்க வேண்டும்? ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால்,
ஆண்டவர் ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி பிரமாணங்களை கொடுத்தாரா என்று கேட்டால் இல்லை. உதாரணத்துக்கு ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைக்கிறார். அவர்களுக்கு சொன்ன ஒரு காரியம் என்ன, இந்த ஒரு குறிப்பிட்ட மரத்தில் உள்ள பழத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி பல்வேறு விதமான கொலை செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, அப்படியெல்லாம் பிரமாணங்களை ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கவில்லை? ஆண்டவர் அந்த பிரமாணம் ஆதாமுக்கு தேவைப்படவில்லை. என்ன, அவன் தேவ சாயலிலே படைக்கப்பட்டவனாக இருக்கிறான். தேவ சாயல், தேவனுடைய சுபாவங்களை தன்னகத்தை கொண்டவனாக இருக்கிறான். அப்போ ஆதாமுக்கு என்ன ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஏவாளை நேசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தேவாளை பார்த்த உடனடியாகவே இவன் என் எலும்பும் என் மாம்சமாக இருக்கிறான் என்று சொல்லி கவிதை பாடுகிறார். அப்போ அவர்கள் கட்டளை கொடுக்கப்படாமலே அன்புள்ளவர்களாக, மற்றவர் துரோகம் செய்யாதவர்களாக, களவு செய்யாதவர்களாக, கொலை செய்யாதவர்களாக வாழ முடியும். எப்பொழுது? தேவ சாயலிலே இருக்கும். சரி, அவன் பாவம் செய்து தேவ சாயலை இழந்து போனான். பூமிக்குள்ள அக்கிரமங்கள், வன்முறைகள், கொலைகள், களவுகள், விபச்சாரம் எல்லாம் பெருகினது. ஆண்டவர் மனிதனுடைய அக்கிரம காரியத்தை கண்டு வேதனைப்பட்டார். பூமியை அழித்தார். அதன் பிறகு ஒரு கூட்ட மக்களை தனக்கென்று தெரிந்து கொள்ளுது. இப்ப தெரிந்து கொள்ளுகிற ஜனம் யார்? இந்த பூமியிலே உள்ள பாவத்தால் கரைபட்ட அக்கிரமக்காரர்கள் தான். இஸ்ரவேல் மக்கள் என்றால் உடனே அவர்கள் நல்லவர்கள் அல்ல, புனிதர்கள் அல்ல. அவர்கள் இந்த ஆதாமின் பாவத்தால் விழுந்து போன மனிதர்களே ஒரு கூட்டம் தான். அப்போ அந்த மக்களை தேவன் மற்ற மக்களை காட்டிலும் விசேஷமாக காட்ட வேண்டும் என்றால், மற்ற மக்களை காட்டிலும் இவர்கள் விசேஷமானவர்கள் என்று காணப்பட வேண்டும் என்றால், இப்பொழுது இவர்கள் என்னது? தேவ சாயல் இல்லை, இயல்பாக காரியங்களை செய்ய மாட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு சட்டம் தேவை. கொலை செய்யக்கூடாது, மீறினால் தண்டனை என்று சொன்னால்தான் கொலை செய்யாமல் இருப்பார்கள். களவு செய்யக்கூடாது என்று சொன்னால்தான் அவர்கள் அப்படி செய்யாமல் இருப்பார்கள். காரணம், மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாவத்திலே விழுந்து போனவர்கள். அப்போ ஆகவே தான் சட்டங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த சட்டங்கள் இந்த சமூகத்திலே தீமைகள் நடைபெறாமல் தடுக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவர் பல்வேறு விதமான சட்டங்களை கொடுக்கிறது. மற்ற சமூகத்திலே பல்வேறு விதமான பழக்க வழக்கங்கள் காணப்பட்டது. அதற்கு எதிரான பழக்கங்களை உடையவர்களாக இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிறார், சட்டங்களை கொடுக்கிறார். அப்போ அவர்கள் மீது கொண்ட அக்கறை, அவர்கள் செய்கிறது போல செய்யக்கூடாது, அவர்கள் எல்லா உணவுகளையும் அவர்கள் எல்லாரும் சாப்பிடல, ஆனா நீங்கள் சில உணவுகளை சாப்பிடக்கூடாது, இப்படிப்பட்ட சட்டங்களை கூட கொடுக்கிறார். அப்போ இதிலே இந்த மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கடவுளை சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, அல்லது இந்த சட்டங்களை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவதற்கு எங்களால் முடியாது, நாங்கள் பாவத்தில் விழுந்து போன மக்கள் என்று சொல்லி நாங்கள் உணர்வடைந்து கடவுள் பக்கம், கடவுளை தேடி, கடவுளிடம் சரணாடை, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை காப்பாற்றும், நாங்கள் பாவிகள் தான், நாங்கள் தவறு செய்கிறவர்கள் என்று உணர்ந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கடவுளிடத்திலே வர வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்பினார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? சட்டத்தை எழுத்தின்படியாகவே கை கொண்டு, நாங்கள் இந்த கடவுள் இவ்வளவு சட்டங்களை கொடுத்திருக்கிறாரா, சரி நாங்கள் இந்த சட்டத்தை நாங்கள் எழுத்தின்படியாக கை கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? கடவுளுக்கு நாங்கள் பிரியமாக வாழ்ந்து நாங்கள் பரலோகத்துக்கு போக முடியும் என்று நாங்கள் நிரூபிக்கிறோம் என்ற அடிப்படையில முயற்சி செய்தார்கள். ஆண்டவர் என்ன நினைத்தார் என்றால், இந்த சட்டங்களை இவர்கள் கை கொள்ள முடியாது என்று உணர்ந்து தன்னிடத்திலே வருவார்கள். அப்போ தாங்களும் என்னது? ஒரு இயலாமையில் உள்ளவர்கள், தாங்களும் பரிதாபமான நிலைமையில் உள்ளவர்கள் என்பதை மக்கள் புரியும் போது மற்ற மக்களை என்னது எந்த அடிப்படையில பார்க்க மாட்டார்கள். அவன் என்னை காட்டிலும் சிறியவன், நான் அவனை காட்டிலும் பெரியவன், யோக்கியன் என்கின்ற அடிப்படையில மனிதர்களை பார்க்க மாட்டார்கள். இப்போ கடவுளிடத்திலே வரும்போது கடவுள் அன்பு காட்டுவார், கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்வார்கள். இந்த கடவுளுடைய அன்பை புரிந்து கொண்ட மனிதன் அந்த அன்பை மற்றவர்களிடத்திலும் வெளிப்படுத்துவான் என்கிறதை தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆனால் அது அந்த மக்கள் சட்டத்தை நாங்களே கை கொண்டு நாங்கள் கடவுளுக்கு முன்பாக நிற்கும் தகுதி அடைவோம் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் போனார்கள். சரி, அப்போ சட்டம் எப்போது தேவைப்படாது? ஒருவேளை ஆதாம் இருந்தார்ல, அந்த நிலைமை எல்லா மனிதர்களும் அன்புள்ளவர்களாக மாறினால் என்ன இந்த எந்த சட்டங்களும் தேவைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அன்புள்ள மனிதன் கொலை செய்ய மாட்டான்,
அன்புள்ள மனிதன் களவு செய்ய மாட்டான். அதுதான் இங்க ரோமர்ல சொல்லுகிறார். ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலா இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி எனில், உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாக, இச்சையாதிருப்பாக, என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையா இருந்தாலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. அப்போ அன்பு இருந்தால் என்ன தேவையில்லை, தனித்தனியாக ஒவ்வொரு சட்டமாக தேவையில்லை. மாறாக சட்டத்தின் படி வாழ வேண்டும் என்று சொல்லும் போது சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைப்பானே தவிர அவனுக்குள்ளாக அன்பு பெருகாது. அதுதான் சட்டத்தை பெற்ற இஸ்ரவேல் மக்களுக்குள்ளாக நடந்தது. அவர்கள் சட்டத்தை கை கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களே தவிர அவர்களுக்குள்ளாக அன்பின் அடிப்படையிலே அந்த சட்டம் வேலை செய்யவில்லை. அந்த சட்டம் அவர்களுக்குள்ளாக அன்பையும் கொண்டு வரவில்லை. மாறாக இந்த சட்டங்களை செய்தால்தான் நமக்கு தண்டனை கிடைக்காது, இந்த சட்டத்தை மீறினால் நமக்கு தண்டனை கிடைக்கும் என்கின்ற பயத்தின் அடிப்படையிலே, தண்டனை குறித்த பயத்தின் அடிப்படையிலே வேறு வழியில சட்டத்தை நிறைவேற்றுவோம் என்கின்ற அடிப்படையில் தான் முயற்சி செய்தார். ஆனால் ஆண்டவர் விரும்பினது அது அல்ல. சட்டம் எதற்கு தேவை தெரியுமா? தீமோத்தேயு புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 9ஆம் வசனம், எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல். நீதிமானுக்கு என்ன தேவையில்லை, நியாயப்பிரமாணம் விதிக்கப்பட வேண்டிய தேவையில்லை. ஒரு மனிதன் கடவுளை போல நல்லவனாக இருக்கிறான், அவனுக்கு என்ன தேவையில்லை, நியாயப்பிரமாணம் தேவையில்லை. அப்போ இல்லை, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவனாக மாறிவிட்டான். அக்கிரமம் செய்த மனிதர்கள் தான், அவன் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவன் தேவ சாயலை, அதாவது புதிய மனிதனாக மாறிவிட்டான், நீதிமானாகி விட்டான், ரட்சிக்கப்பட்டு நீதிமானாக விட்டான். அவனுக்கு என்ன தேவையில்லை, சட்டம் தேவையில்லை. அதற்கு காரணத்தை சொல்லுது. அப்ப இங்கு நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கலருக்கும் ஆண்புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் தேவனுடைய சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற இந்த உபதேசத்துக்கு எதிரடா இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்படும். நியாயப்பிரமாணம் எதற்காக விதிக்கப்பட்டிருக்கிறது? இந்த சமூகத்தில் தீமை செய்கிறவர்கள், அக்கிரமக்காரர், அவர்களுடைய செய்கைகள், சுவிசேஷத்துக்கு எதிரான செயல்களை செய்கிற அந்த செய்கைகள், அதுக்கு விரோதமாக நியாயப்பிரமாணம் விதிக்கப்பட்டிருக்கிறது. மாறாக நீதிமானுக்கு விதிக்கப்படவில்லை. காரணம், நீதிமானுக்கு என்ன இல்லை, தேவையில்லை. காரணம், நீதிமான் யார்? நீதிமான் இயேசு கிறிஸ்துவால் உட்கொள்ளப்பட்டு அவருடைய கற்பனையை பின்பற்றுகிறான். காரணம், ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறான் சொன்னால், ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் சொன்னால், அவன் எந்த அடிப்படையில் ரட்சிக்கப்படும்? கடவுளுடைய அன்பு, என்னால் முடியவில்லை, என்னால் இந்த சட்டத்தை கை கொள்ள முடியவில்லை, என்னை காப்பாற்ற வேண்டும், இந்த சட்டத்தை பின்பற்றாமல் நான் தண்டனை அடைய விரும்பவில்லை, எனக்கு ஒரு உதவி தேவை என்று சொல்லி கடவுளிடத்திலே வருகிறான். அதற்கான தண்டனையை இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்று மனிதனை விடுவிக்கிறார். அப்போ கடவுளுடைய அன்பை இவன் புரிந்து கொள்ளுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்திலே சொல்லுகிற, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே புதிய ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளை? நான் அன்பாக இருக்கிறேன், உங்களிடத்துல அன்பை காண்பித்திருக்கிறேன், அன்பை விளங்க பண்ணியிருக்கிறேன். இதை போல நான் உங்களிடத்திலே காண்பித்ததை போல நீங்களும் பிறரிடத்திலே ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். இந்த புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அப்படி நீங்கள் ஒருவரில் ஒரு அன்புள்ளவராக இருக்கும்போது நீங்கள் என்னுடைய சீடர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு அன்பு, கடவுள் எப்படி என்னிடத்தில் அன்பு காட்டினாரோ இதை போல நானும் அன்பு மற்றவர்களிடத்திலே காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்போ அவன் அன்பை புரிந்து கொண்டவன் என்கின்றபடியால், அன்பு இருக்கிறபடியால் அது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. ஆகவே நியாயப்பிரமாணம்
நியாயப்பிரமாணத்தின் ஒவ்வொரு கட்டளையாக நாம் தனித்தனியாக தேடி தேடி போய் எழுத்தின்படியாக எடுத்து பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இயல்பாக அன்பு கூறும்போது நியாயப்பிரமாணம் இங்கே நிறைவேறுகிறது. முழு பூரண அன்பு பெற்று கடனாளியாகவே இல்லாத அளவிற்கு நாம் மாற முடியுமா? இல்லை. நாம் எவ்வளவுதான் அன்பு காட்டினாலும் நான் பூரண அன்பு பெற்று விட்டேன் என்று சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது. நாம் கடைசி வரைக்கும் கடனாளிகள் தான். ஆகவே அந்த அன்பை தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நிற்கக்கூடாது, நிறுத்த முடியாது. என்னுடைய அன்பின் எல்லையை அடைந்து விட்டேன், நிறுத்தி விட்டேன் என்று சொல்லி நிறுத்திவிட முடியாது. இந்த காரியத்தை யோவான் பலமுறை எழுதுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்கள் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. அப்போ என்பதும் ஒரு கற்பனை இல்லை, அதாவது இதுவும் ஒரு கற்பனை, இதுக்கு கூட வேறும் பல பறக்கிறது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. எது? நான் உங்களில் அன்பா இருந்தது போல, நான் எப்படி உங்களிடத்தில் அன்பா இருந்தேனோ அதை போல நீங்கள் மற்றவர்களிடத்தில் அன்பா இருக்க என்பதுதான், என்பதுவே என்னுடைய கற்பனை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து. இந்த அடிப்படையில் தான் அன்பு நியாயப்பிரமாணத்தில் நிறைவேறுதலாக இருக்கிறது. ஆகையால் கிறிஸ்தவர்களுக்கு தனித்தனியாக என்னது தேவையில்லை, பிரமாணம் தேவையில்லை. அன்பு என்னது? எல்லா பிரமாணத்தையும் உள்ளடக்கியதாக இந்த சமூகத்துக்கு சமூகத்திலே காணப்படுகிற எந்த சட்டங்களையும் விட மேலான ஒன்றாக காணப்படுகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த சட்டத்தை காட்டிலும் மேலான ஒரு சட்டம் எது? மேலான ஒரு பிரமாணம், கற்பனை எது? அன்பு. காரணம், இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த அந்த சட்டம் அவர்களுக்குள்ளாக அன்பை உண்டாக்கவில்லை. மாறாக தண்டனைக்கு பயந்து நாங்கள் இதை நிறைவேற்றி தண்டனைக்கு பயந்து வழி இல்லாமல் செய்யக்கூடியவர்களாக மாற்றினது. இல்லை என்றால் அதையெல்லாம் எழுத்தின்படியாக நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அவர்களாகவே நினைத்து கொண்டு நாங்கள் எல்லாம் பெர்ஃபெக்ட் என்று சொல்லி சுயபெருமை உடையவர்களாக மாற்றினது. வேறு எந்த நாட்டு சட்டங்களாக வேறு எந்த சட்டங்களாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்க விதத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அன்பு. இந்த அன்பு எப்படி ஒரு மனிதனுக்குள்ளாக உருவாகிறது? எல்லா மனிதர்களுக்குள்ளாக வருமா இயல்பாக என்று கேட்டால் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ளுகிறானோ அப்பொழுதுதான் அந்த அன்பு வெளிப்படும். அதற்குத்தான் சொல்லுகிறான், நான் அன்பா இருந்தது போல நீங்கள். நான் அன்பா இருந்தது போல ஒரு மனிதன் எப்பொழுது கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளுகிறானோ, கடவுளுடைய அன்பை புரிந்து கொண்டால் மட்டும்தான் அதை போன்ற அன்பு அவனிடத்திலிருந்து வெளிப்பட முடியும். சரி, இந்த அன்பு ஒரு மனிதனுக்குள்ளாக எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறானோ அப்பொழுது அந்த அன்பு தேவனால் நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படுகிறது, தரப்படுகிறது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது பரிசுத்தாவினருக்குள்ளாக வருகிறான், அதனூடாகவே தேவனுடைய அன்பு அவனுக்குள்ளாக வருகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் என்று சொல்லி சொல்லப்பட்டது. தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அன்பை நாம் காண்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போ உலகத்திலே வேறு எதிலும் எந்த விஷயத்திலும் என்னது, நாம் கடனாளியாக இருந்து விடக்கூடாது. அன்பு காட்டுவதே நாம் கடைசி வரைக்கும் கடனாளி என்ற உணர்வு வேண்டும். நான் எந்த இடத்திலும் நான் அன்பு சரியாக காட்டிவிட்டேன், முடித்து விட்டேன் என்று இல்லை, அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். எதிரிகளை மன்னிக்கிற அளவுக்கு அன்பு, எதிரிகளுக்காகவும் உயிரை கொடுக்கிற அளவிற்கு அன்பு, அது எல்லை இல்லாமல் போய்கொண்டே இருக்கு. காரணம், கடவுள் காட்டிய அன்பு என்பது அவ்வளவு மேலான ஒன்றாக இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த வாரத்திலே மனிதன் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள வேண்டிய, அதாவது சபையிலே வரும்போது அங்கு மக்களிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதை குறித்து எழுதுகிறார். அரசாங்கத்தோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார். மற்றவர்களிடத்திலே அந்த அன்பு காட்டுகிற அந்த காரியத்தை எழுதுகிறார். சுய ஒழுக்கம் குறித்த காரியத்தை எழுதுகிறார். அதை அடுத்த வாரத்திலே பார்க்கலாம்.